கைஸ் கரண்டா நடந்துட்டு இருக்க இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அண்டர் 19 டோர்னமெண்ட்ல நம்ம ஆயுஷ் மாத்திரையோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இல்ல. ஐபிஎல்ல செமையா பெர்ஃபார்ம் பண்ண 2 யங்ஸ்டர்ஸ் தான் அங்க ஓப்பனிங் பண்றாங்க, வைபவ் சூரியவன்ஷி அண்ட் ஆயுஷ் மாத்ரே. இதுல வைபவ் சூரியவன்ஷி சம ஃபார்ம்ல இருக்காரு, 2-3 50 அடிச்சிருக்காரு, 40 ஆட் ரன்ஸ் அடிச்சிருந்தாரு, ஒரு 100 ஸ்கோர் பண்ணிருக்காரு. பட் ஆயுஷ் மாத்ரே கொஞ்சம் கூட ஸ்டார்ட்டே பண்ணல, இனிஷியல் ஃபியூ பால்ஸ்ல அவுட் ஆகிட்டாரு. அண்ட் மோர் ஓவர் அங்க இருக்க ஸ்விங் பவுலிங்க டேக்கிள் பண்ண முடியாம கஷ்டப்படுறாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஐபிஎல்ல சூப்பரா பண்ணிட்டு இந்த டோர்னமெண்ட்ல நல்லா பண்ணுவாருன்ற எக்ஸ்பெக்டேஷன் எல்லார்கிட்டயும் இருந்திருக்கும். பட் ஃபேன்ஸ் சில பேர் இவரை நம்பலாமா, இவர் இன்கன்சிஸ்டன்டா இருக்காரு, ஊர்வில் பட்டேல் இதே மாதிரி இன்கன்சிஸ்டன்டா தான் இருப்பாரு, ஸோ இந்த பேட்டர் இப்படி இருக்கும்போது நம்ம யாரை தான் நம்புறது, நம்ம எவ்வளவு நல்ல பேட்டர்லாம் விட்டுட்டு ஒரு அங்கிரீஷ் ரகுவன்ஷி, சாய் சுதர்ஷன்ற மாதிரியான பேட்டர்ஸ்லாம் விட்டுட்டு இவரை ஏன் எடுத்துருக்கோன்ற மாதிரிலாம் ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அங்கிரீஷ் ரகுவன்ஷி கூட ஆயுஷ் மாத்ரே ரேஞ்சுக்குலாம் ஆடினதே கிடையாது. எஸ், அப்பப்போ ஒரு 2-3 நாக்ஸ் நல்லா பண்ணுவாரு, அவரோட டேலண்ட் அதுல தெரியும். பட் ஆயுஷ் மாத்ரே மாதிரி கன்சிஸ்டன்டா டிஸ்ட்ரக்டிவா ஆடினது கிடையாது. என்னடா இவ்வளவு ரியாக்ஷனரியா பேசுறாங்களேன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த ட்வீட்ஸ்லாம் பார்க்கும்போது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மாதிரி ஒரு வீக்னஸ் ஆர் இந்த மாதிரி ஒரு டிராப் இன் ஃபார்ம் ஐபிஎல் முடிஞ்சோடனே வந்தது இன்னும் சூப்பரான விஷயம்னே தோணுது. லிட்டரலா ஒரு 7-8 மந்த்ஸ் இருக்குல்ல ஒர்க் ஆன் பண்றதுக்கு. இது லாஸ்ட் மினிட்ல ஒரு ரஞ்சி டிராஃபி முடிஞ்சிட்டு ஒரு சையத் முஷ்டாக் அலி டிராஃபி முடியும் போது இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா அப்ப நம்ம யோசிச்சிருக்கலாம், ஐயோ இன்னும் 2 மாசம் தானே இருக்கு, எந்த ஃபார்ம்ல இருக்க போறாருன்ற மாதிரி. பட் இப்பயே வர்றது ஒரு ட்ரீம் ரன்க்கு அப்புறம் வர்றது அவரையும் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ண தூண்டும். அண்ட் அவரும் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குன்றது தெரிஞ்சு அதுக்கேற்ற ஒர்க்லாம் பண்ணுவார். அண்ட் இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் ட்ரிப் டு இங்கிலாந்து கூட. ஸோ சில பேருக்கு உடனே அது ஈஸியாக அமைஞ்சிரும், அந்த கண்டிஷன்ஸ்லாம் ஒத்துக்கும். பட் சில பேர் மேபி கொஞ்சம் டைம் எடுப்பாங்க. ஸோ என்ன பொறுத்தவரை இது ஒரு பெரிய மேட்டர்லாம் கிடையாது கைஸ். அவருக்கு இன்னும் டைம் இருக்கு, அவர் அசால்ட்டா அவரோட டெக்னிக்கை இம்ப்ரூவ் பண்ணிட்டு சூப்பரான ஃபார்ம்ல வருவாருன்ற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நீங்க இந்த பர்டிகுலர் விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க கைஸ். அடுத்ததான் நம்ம டிஎஸ்கே டாப் 2ல குவாலிஃபை ஆகிட்டாங்க கைஸ் பிகாஸ் ஆஃப் கேகேஆர். நம்ம நைட் ரைடர்ஸோட லாஸ் ஏஞ்சல்ஸ் டீம் தான் நம்மளை காப்பாற்றி விட்டுருக்குன்னே சொல்லலாம். பட் அங்கேயும் 2 பவுலர் இருந்தாங்க, 2 பேர் நம்மளை காலவாரி விடுறதுக்குன்னே கேட்சையும் விட்டு ரன்னையும் பவுலிங்கில் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் சம்ஹவ் எப்படியோ ஒரு லக் அமைஞ்சு ஜெயிச்சிட்டோம். முக்கியமாக சான் பிரான்சிஸ்கோவில் ரொமோரியா ஷெப்பர்ட் கிடையாது, அவருக்கு ஒரு இன்ஜுரினால பேட்டிங்க்கு வரல. அவர் பேட்டிங் வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ கொஞ்சமாக நமக்கு லக் அடிச்சு நம்ம குவாலிஃபை ஆகியிருக்கோம் டாப் 2 ஸ்பாட்லேயே. இந்த டோர்னமெண்ட்டில் இதுவரை நம்ம டாப் 2ல குவாலிஃபை ஆனதே கிடையாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு ஒரு செம்ம அட்வான்டேஜ் இருக்கு கப் அடிக்கிறதுக்கு ஆர் ஃபைனல்ஸ் போறதுக்கு. நம்ம டீம்ல நாண்ட்ரே பர்கர் கிடையாது கைஸ், அவர் ட்ரைனிங் கேம்ப்க்கு போயிட்டாரு. சோ அவருக்கு பதிலா ரீப்ளேஸ்மெண்டா ஓட்னில் பார்ட்மன் எடுத்திருக்காங்க. போன மேட்ச்ல நாண்ட்ரே பர்கருக்கு பதிலா ஆடம் மில்னர் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் போட்டு 5 விக்கெட் ஆலோட கேம் முடிச்சு கொடுத்தாரு கைஸ். இவ்வளவு நாள் இவர் இன்ஜுரியில இருந்தாரா இல்ல பர்கர் தான் ப்ரிஃபர் பண்ணாங்களான்னு தெரியல. பிகாஸ் இவர் தான் பர்கரை விட நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. மேபி பர்கர் தான் கடைசியில போறாரு. சோ அவரை ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு கடைசியா ஆடம் மில்னர் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஆடம் மில்னர் ஒரு இன்ஜுரி கன்சர்ன் பவுலர் தான். சோ மேபி அப்படி கூட திங்க் பண்ணி யூஸ் பண்ணிருக்கலாம். பட் எப்படியோ நமக்கு இது ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. காம்பினேஷன் சூப்பரா செட் பண்ணிருக்காங்க. எக்ஸப்ட் அந்த ஸ்மித் பட்டேல் ஸ்லாட் அண்ட் ஸ்டாய்னிஸ் ஸ்லாட் தவிர மற்ற எல்லாருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் ஓவரால் பார்க்கும்போது வெல் ரவுண்டடா தான் இருக்கு. எஸ்பெஷலி அந்த கான்வே டிராப் பண்ணிட்டு அகில் ஹுசைன் உள்ள எடுத்துட்டு வந்தது சூப்பரான மேட்ச் அப் ஆப்ஷனை ஓபன் பண்ணிருக்கு. அண்ட் 2025ல பார்க்கும்போது இதுவரை டிராஃபி அடிக்காத டீம் தான் கப் அடிச்சிருக்கு. ஸோ மேபி டிஎஸ்கேக்கு ஒரு சான்ஸா கூட இருக்கலாம். இன்னொரு டீமும் இருக்கு, சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன். ஸோ சான் பிரான்சிஸ்கோ அண்ட் டிஎஸ்கே மட்டும் தான் இந்த குவாலிஃபைஸ்ல இருக்க டீம்ல கப் அடிச்சதே கிடையாது. வாஷிங்டன் ஃப்ரீடம் போன வருஷம் அடிச்சாங்க, மும்பை ஃபர்ஸ்ட் சீசன் அடிச்சாங்க. சோ இந்த 2 டீம்ல தான் ஒரு டீம் வின் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம். சான் பிரான்சிஸ்கோல வேற ரொமோரியா ஷெப்பர்டும் கிடையாது, ஹரிஸ் ராஃபு இப்போதைக்கு ஆடல. சோ இது எல்லாமே இன்டைரக்ட் சைன்ஸா டிஎஸ்கேக்கு தான் இந்த வாட்டி சான்ஸ் அதிகம்னு மேபி இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்மித் பட்டேல், ஸ்டாய்னிஸ், மேபி சேவேஜுக்கு பெருசா பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. சோ அது ஒரு வீக்னஸா வச்சுப்போமே. இந்த 3 மெயின் வீக்னஸ் தான். ப்ராபபிலி 4th வீக்னஸ் டாஸ். எனக்கு டாஸ் கிடைக்காம போறதை விட டாஸ் கிடைச்சா என்ன பண்ணுவாங்கன்ற பயம் தான் கைஸ் இருக்கு. டாஸ் கிடைச்சி சேசிங் எடுத்தாங்கன்னா நம்ம சேசிங்ல டெஸ்டே கிடையாது. டாஸ் கிடைச்ச ஒரு மேட்ச் தோத்துட்டோம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடி இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடினா எக்ஸ்ட்ரா 40-50 ரன் அடிக்கணும். ஸோ எந்த ஃபேஸ்ல எவன் எக்ஸலரேட் பண்ணணும், யார் டிஃபென்ஸ் ஆடணும், எவன் எந்த இடத்துல வந்து யாரெல்லாம் டேக் ஆன் பண்ணணும்ன்ற மாதிரி அந்த ப்ளூ பிரிண்ட் போட்டு தேய்ச்சிட்டாங்க. எனக்கு என்ன பயம்னா ஃபைனல்ஸ்ல டாஸ் கிடைச்சி டூப்ளசிஸ் சேசிங் எடுத்து நான் லாஸ்ட் ஓவர மேட்ச் எடுத்துட்டு போவேன்டா. நான் லாஸ்ட் 5 ஓவர்ல 70 ரன் கூட அடிப்பேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல நான் 70-75 ரன் அடிச்சேன், சேசிங்ல நான் அடிக்க மாட்டேனான்ற மாதிரி இவங்க எடுத்துட்டு போய் அங்க அதிசயமா டோடன் ஃபெர்ரா சொதப்பி ஸ்டாய்னஸும் எப்பயும் போல அடிக்காம இந்த மாதிரி பல சிக்கல்கள்லாம் வர வாய்ப்புகள் இருக்கு. இது ஒண்ணுதான் எனக்கு பெரிய பயமா இருக்கு. பட் ஃபாஃப் நின்னார்னா அடிச்சிருவாரு. பட் ஃபாஃப் நிக்கலனா யார் மேட்ச் எடுத்துட்டு போவா, பிரஷர்ல பொறுமையா ஆடி எடுத்துட்டு போவான்ற क्वेश्चन இருக்கு. இதுக்கு தான் ஸ்டாய்னஸ் நம்பர் 4ல இறக்கி ட்ரை பண்ணாங்க. அவர் என்னன்னா நான் நம்பர் 4ல இறக்குனா ஓடிஐ மேட்ச் தான் ஆடுவேன்னு ஆடிட்டு இருந்திருக்காரு. பட் சுபம் ரஞ்சனே நல்லா ஆடி இருக்காரு. அவர் கொஞ்சம் சீனியர் இந்தியன் பேட்டர் தான், ரஞ்சி டிராஃபிலாம் ஆடி இருக்காரு. ஸோ அதனால ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு, சரி இவங்க பார்த்துப்பாங்கன்னு. நீங்க இந்த பர்டிகுலர் விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க. இன் கேஸ் ஃபாஃப் அதிசயமா டாஸ் கிடைச்சா நீங்க பேட்டிங் எடுக்கிறத ப்ரிஃபர்
பண்ணுவீங்களா இல்லை சேசிங் எடுப்பீங்களான்னு மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக நன்றி. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த குவாலிஃபை ரவுண்டில் வின் பண்ணதுக்கப்புறம் அகைன் சந்திப்போம். தேங்க்ஸ் அகைன், டேக் கேர், பை.